हात लाकडाचे, बळी मंचक करून साचे, आपुल्या योग सामर्थ्याची शक्ती दाविली भक्तजना. இந்த ஓவியின் பொருளாவது, நீங்கள் 7 ஜான் அளவே நீளமுள்ள குறுகிய மரப்பலகையை படுத்து உறங்கும் கட்டிலாக்கி உங்கள் யோக வல்லமையின் சக்தியை பக்தர்களுக்கு காண்பித்து அருளினீர்கள் அன்றோ என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்றார். இங்கு மிக குறுகிய மரப்பலகையை கந்தல் துணிகளில் கட்டி அந்தரத்தில், அதாவது தரையிலிருந்து சுமார் 10 அடி உயரத்தில் கட்டி தொங்கவிட்டு அதன் 4 மூலைகளிலும் 4 அகல் விளக்குகள் எரிய பாபா அதில் உறங்குவார். விதானத்திற்கும் ஊஞ்சலுக்கும் இடையில் சுமார் 2 அடிதான் இருக்கும். அவ்வளவு உயரத்தில் எப்படி ஏறினார் என்பதே ஒருவருக்கும் புலப்படவில்லை. தவிரவும் பலகையின் கனத்தை கூட தாங்க முடியாத அளவிற்கு பழைய கிழிந்த கந்தல் துணிகள் பாபாவின் கனத்தோடு சேர்த்து தாங்கின என்றால் அது அஷ்டமா சித்திகளில் ஒன்றான லகிமா சித்தியாகும். லகிமா சித்தியானது கனத்தை இலகுவாக்கி ஒரு காற்று போல் ஆக்கிக் கொள்ளக்கூடியதாகும். இந்த அஷ்டமா சித்திகளை பாபா அடையவில்லை. மாறாக அவை பரம்பொருளான பாபாவின் இயல்பாகவே இருந்தன. எனவேதான் பாபா ராஜாதிராஜ யோகிராஜர் என்று அழைக்கப்பட்டார். அஷ்டமா சித்திகள் 8 மட்டுமல்ல, நவநிதிகள் 9 அவரிடம் தஞ்சமடைந்திருந்தன. எனவே இந்த 8, 9 இரண்டையும் சேர்த்து 17ஐயும் குறிப்பிடும் விதமாக துவாரகா மாயின் கிழக்கு பகுதி சுவரில் 17 விளக்கு மாடங்கள் வைத்து கட்டப்பட்டுள்ளதாக கருத இடமுண்டு. ஜெய் சாய்ராம்.